காய்ஸ் இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, திருச்சியிலேருந்து திருவண்ணாமலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்க வந்து ட்ராவல் பண்றோம். எல்லாமே வந்து திருவண்ணாமலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்து போறோம். அண்ட் இந்த டைம் வந்து டெடியும் எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டான். ஸோ இந்த ஜர்னியில நீங்களும் எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க போனதில்ல அப்டின்னா, எங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ரூம்ஸ் டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறமேட்டு எங்களோட ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அங்க எப்படி இருந்துச்சு எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க எல்லாருக்குமே வந்து தேங்க் யூ ஸோ மச். அண்ட் டெடி வழக்கம் போல எங்க ஃப்ரண்ட் சீட்ல வந்து லேண்ட் ஆயிட்டான். அவனுக்கு அப்படியே தூக்கமா வர ஆரம்பிச்சுருச்சு. கொஞ்ச தூரம் போற வரைக்கும் தான் வந்து குதிச்சுட்டே இருப்பான். அதுக்கப்புறமேட்டு தூக்கம் வந்துரும் அவனுக்கு. அண்ட் இந்த ஜர்னி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பீஸ்ஃபுல்லா, ஜாலியா போச்சு. திருவண்ணாமலை போனா வந்து ஏதோ சேஞ்ச் நடக்கும் அப்டின்லாம் வந்து நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. அண்ட் அத வந்து ரியலா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் நானு. அதுக்கப்புறமேட்டு அங்க நைட்டு வந்து ஃபுல்லா வந்து நைட்டு தான் ஜே ஜேன்னு வந்து ஃபுல்லா அந்த நைட்ல சுத்தி கோவில் சுத்தி நடந்து வருவாங்கல்ல. ஸோ கிரிவலம் போறவங்க எல்லாருமே வந்து மோஸ்ட்டா வந்து நைட்டு தான் வந்து போறாங்க. ஸோ சைலன்ட்டா இருக்கும் அப்படின்னு சூஸ் பண்ணி போறாங்கன்னு நான் நெனைக்கிறேன். அண்ட் ராஜகோபுரம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஒரு 11, 12 லிங்கம் வந்து அப்படியே சுத்தி வந்து அந்த கிரிவலத்த வந்து கம்ப்ளீட் பண்றாங்க. அண்ட் பௌர்ணமி அப்போ வந்து செம்ம கூட்டம் இருக்கும் யூசுவலா எல்லாருக்கும் தெரியும். அண்ட் ஸோ நாங்க அந்த டேட்ட வந்து நாங்க சூஸ் பண்ணல. ஆனாலும் நார்மல் டேஸ்ல போனப்பயே வந்து நல்லா கூட்டம் இருந்துச்சு கிரிவலம் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ கிரிவலம் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லணும் அப்டின்னா, டோட்டலா 15 கிலோமீட்டர்ஸ். அங்க வந்து நம்ம பக்கத்துல பேசிட்டோ, இல்ல ஃபோன் யூஸ் பண்ணிட்டோ, அந்த மாதிரி போகாம, ஃபுல்லா நம்ம அதிலேயே கான்சன்ட்ரேட்டடா வந்து போனா தான் வந்து அதுக்கு நல்லது அப்டின்ற மாரி சொல்லுவாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட்டு வந்து ராஜகோபுரம் கிட்ட வந்து விளக்கேத்தி, அதுக்கப்புறம் தேங்காய் உடைச்சிட்டு, அதுக்கப்புறமேட்டு தான் வந்து ஃபுல்லா வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் பாதி பேர் வந்து முடியல அப்டின்னு சொல்லிட்டு, ஆட்டோவ வந்து சூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் சில பேர் வந்து டிசேபிள்டு அந்த மாரி இருக்கீங்க அப்டின்னா வந்துட்டு, ஆ நீங்க வந்து வேன் அந்த மாரி கூட சுத்தி கம்ப்ளீட் பண்ணலாம் கிரிவலத்த. அந்த மாதிரி கூட ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு போட்டிருந்தாங்க. அண்ட் நார்மல் பீப்பிள் எல்லாருமே வந்து நடந்து ஃபுல்லா அந்த 15 கிலோமீட்டர்ஸையும் வந்து கம்ப்ளீட் பண்றவங்களும் வந்து இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது வந்து கன்வீனியன்ட்டோ நீங்க அத மாரி பார்த்துக்கோங்க. நார்மலா வந்து ஆட்டோ இல்ல கார்ல கூட ஒரு ரவுண்டு கூட நீங்க போலாம் அப்டின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஆ நடக்க முடியல ஃபுல்லா அப்டின்னா, நீங்க இந்த மாதிரி கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலா அங்க ரீச் ஆனோனயே வந்து ரொம்ப ப்ளசன்ட்டா இருந்துச்சு. நாங்க ரீச் ஆன டைமும் சரி, அந்த கோபுரம் பார்க்கும்போதும் சரி, ரொம்ப வந்து ப்ளசன்ட்டா இருந்துச்சு. ஸோ ரூம் ஃபர்ஸ்ட்டு பண்ணிக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு ரூமுக்கு தான் ரொம்ப நேரம் வந்து சர்ச் பண்ணிட்டே இருந்தோம். ஸோ யாராச்சும் போனீங்கன்னா, இந்த அக்கா கிட்ட கண்டிப்பா வந்து ஃப்ரூட்ஸ் வாங்குங்க. நாங்களும் வாங்குனோம். ப்ரைஸ் ரொம்ப கம்மியா நெறைய குவான்டிட்டில வந்து குடுத்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ரூம் சர்ச்சிங் கலஞ்சாச்சு. அண்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரேட் வந்து வீக்கெண்ட்ஸ் அது மாரி போறப்போ வந்து கொஞ்சம் வந்து அதிகமா தான் சொல்றாங்க. ஸோ, அதனால இந்த ஹோட்டல் வந்து நாங்க ஒரு 5 பேர் போனோமா, ஸோ அதனால இந்த ரூம் எங்களுக்கு கரெக்ட்டா செட் ஆயிடுச்சு. உங்களுக்கு என்ன அப்டின்னா, இந்த நம்பர வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்க ஆல்ரெடி புக் பண்ணி வச்சுக்கிட்டு, நீங்க நேர்ல கூட போய் விசிட் பண்ணிக்கலாம். ரொம்ப நீட்டா இருந்துச்சு. அண்ட் ஒரு காட் அதுக்கப்புறமேட்டு கீழ வந்து நம்ம கீழ வந்து எக்ஸ்ட்ராவா மேட்ரஸ் குடுத்துருந்தாங்க. ஸோ, அதையும் யூஸ் பண்ணி எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. அண்ட் ஈவினிங் போல வந்து திரும்ப வந்து ஃப்ரெஷன் அப் ஆயிட்டு கோவிலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க ஈவினிங் டைம்ல தான் வந்து போனோம். ஒரு 5:30, 6 அரவுண்ட் இருக்கும். போனப்போ வந்து கூட்டம் அவ்வளவா இல்ல, நாங்க போன டைம்ல. அண்ட் ஸோ வந்து கோபுரம் பார்த்தோனே வந்துட்டு அப்படியே வந்து நின்னு ஃபுல்லா வந்து பார்த்துட்ருந்தேன். மெய்மறந்து. ரொம்ப அழகா இருந்துச்சு கோயில். அண்ட் என்ட்ரன்ஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து கடையெல்லாம் இருந்துச்சு. ஸோ பூ, விளக்கு போடுறீங்க அப்படின்னா, அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து அங்கேயே வந்து வாங்கிட்டு உள்ள போயிடலாம். அண்ட் உள்ள போனோனே ஃபர்ஸ்ட்டு வந்து விநாயகர் சைட்ல வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு மெயின் நம்ம அண்ணாமலை சுவாமி அவங்கள பார்க்கறதுக்காக வந்து நம்ம அந்த சைட் போலாம். ஸோ அது மாதிரி பெர்ஃபெக்ட்டா லைன் கியூ வச்சு நீட்டா வந்து போயிட்டுருந்தது. அண்ட் சாமி பார்த்துட்டு வந்து நல்லபடியா வந்து வந்தோம். அண்ட் வெளியில வரும்போது விளக்கு வந்து ஏத்துறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. ஸோ அங்க தான் வந்து விளக்கு ஏத்திட்டு, அதுக்கப்புறமேட்டு இன்னும் சைட்ல நெறைய ஒரு குட்டி கோவில் மாரி இருக்கும். ஸோ அந்த பிளேஸ் வந்து நீங்க வெளியில எல்லாத்துட்டயும் கேட்டுக்கோங்க. எப்படி வந்து போணும் உள்ள அப்படின்னு சொல்லி வெளியிலயே கேட்டுக்கிட்டிங்கன்னா, அவங்க கிளியரா எக்ஸ்ப்ளைன் பண்றாங்க. ஸோ அது மாதிரியே வந்து சாமி கும்பிட்டுட்டு அண்ட் வெளியில வந்து பிரசாதம் வாங்கிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் சாமி கும்பிட்டு முடிச்சோனே. ஸோ நெறைய பிளேஸஸ் வந்து கோயிலுக்குள்ளேயும் சரி, வீடியோ வந்து சுத்தமா எடுக்கல. இங்க ஒரே ஒரு இடத்துல தான் வந்து பிரசாதம் குடுக்குற இடம். ஸோ இங்க மட்டும் தான் வந்து எடுத்திருந்தேன். மத்தபடி உள்ளலாம் கோயில்ல வந்து எடுக்கல.
அண்ட் அந்த வைப்லேயே வந்து போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துருங்க. நல்லாயிருக்கும். அண்ட் வெளியில வந்தோனே நெறைய கடையெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து அப்படியே பார்த்துட்டு அப்படியே வெளிய வந்தோம். அண்ட் ஸ்டார்ட்டிங் வந்து ராஜகோபுரம். ஸோ அங்கேருந்து தான் வந்து அந்த கிரிவலம் வந்து 15 கிலோமீட்டர்ஸ் வந்து போகும். ஸோ அந்த இடத்துக்கு தான் டுவர்ட்ஸ் நாங்க வந்து போய்க்கிட்டு இருந்தோம். அதுவும் வந்து கேட்டுட்டு தான் போனோம். இந்த சைடு அது ஸ்டார்ட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. அங்க பக்கத்திலேயே ஃபர்ஸ்ட் லிங்கம் இருக்கும். ஸோ அதே மாதிரி அத தொடர்ந்து 12 லிங்கம்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் இந்த கடையிலலாம் வந்து என்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே வந்து போயிட்டுருந்தோம். ஸோ நீங்க ஆல்ரெடி வந்து விசிட் பண்ணியிருக்கீங்களா? இங்க என்ன ஸ்பெஷல்? ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களும் வந்து தெரிஞ்சுக்குவாங்க. அண்ட் நான் ஃபர்ஸ்ட் டைம் போனனால இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது நீங்க தப்பா சொல்றீங்க, இது நீங்க கரெக்ட்டா சொல்றீங்க அப்படின்லாம் வந்து என்கிட்ட வந்து ஆர்க்யூ பண்ணாதீங்க ப்ளீஸ். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் வந்து ஷேர் பண்றேன். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா, நீங்க அத வந்து சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. படிச்சு மத்தவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. நானும் தெரிஞ்சுக்குவேன். ஓகேவா? ஸோ இங்கேருந்து தான் வந்து கிரிவலம் வந்து ஸ்டார்ட் ஆகும். ராஜகோபுரம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் இங்கே வந்து அந்த கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விளக்கு ஏத்தி வச்சுட்டு, அதுக்கப்புறமேட்டு தேங்காய் உடைச்சதுக்கு அப்புறமேட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இங்கே போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ வே டூ கிரிவலம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேருந்து அப்படியே வந்து நம்ம சைலண்ட்டா நடந்து கம்ப்ளீட் பண்ணிட வேண்டியதான். ஸோ டோட்டலா 15 கிலோமீட்டர்ஸ் அட் அ ஸ்ட்ரெச்சில பௌர்ணமி அப்போ வந்து செம்ம கூட்டமா இருக்கும். அதாவது நகர்ந்து நகர்ந்து ஒரு ஒரு இன்ச்சு தான் வந்து நகர்ந்து போற மாரி இருக்கும் அப்படின்ற மாரி நான் கேள்விப்பட்டேன். அண்ட் இந்த டைம் வந்து நைட்ல தான் மோஸ்ட்டா வந்து அதுவுமே கூட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னா, ஒரு ஈவினிங் டைம்ல வந்து ஸ்டார்ட் பண்ணி போலாம். ஸோ இப்படி தான் வந்து போச்சு. அண்ட் வர வழியில கொஞ்சம் ஹோட்டல்ஸ் அதெல்லாம் வந்து இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து ஒரு சோடா குடிச்சோம் நானுங்க, அம்மா எல்லாருமே. ஸோ இப்படி தான் வந்து அந்த டே வந்து போச்சு. ரொம்ப நல்லா போச்சு. அண்ட் வேறு எதுவும் பிளேஸஸ் வந்து எங்களால அன்னைக்கு கவர் பண்ண முடியல. ஸோ யூசுவலா நீங்க திருவண்ணாமலை போனீங்கன்னா, வேறு ஏதாவது ஸ்பெஷல் ஸ்பாட்ஸ் ஏதாவது போவீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில ஷேர் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் போறவங்க யாராச்சும் பார்த்தாங்கன்னா, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பேக் டூ திருச்சி கிளம்பிட்டோம். ஸோ மார்னிங் ஃப்ரெஷன் அப் ஆயிட்டு, திரும்பவும் வந்து கோயில் போயிட்டு, அதுக்கப்புறமேட்டு நாங்க வந்து கிளம்பிடலாம் அப்படி சொல்லிட்டு குயிக்கா வந்து கிளம்பியாச்சு. அண்ட் இந்த இடத்துல வந்து அழகா வந்து நந்தி வச்சிருந்தாங்க. ஸோ அத அழகா வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். ஸோ பிரவீன் இன்னொரு ரவுண்ட் சுத்தி போலாம் அப்படின்னு சொல்லி, அதையும் வந்து அப்படியே ஒரு ரவுண்ட் சுத்திட்டு, அங்கேருந்து வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து திரும்ப நாங்க கிளம்பிட்டோம். ஸோ அழகா இருந்துச்சு. இது வந்து அந்த என்ட்ரன்ஸ்ல வச்சிருந்தாங்க. ஸோ போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி, அதுக்கப்புறம் புளி சாதம் அதெல்லாம் யூசுவலா நம்ம கோயில் போகிறப்போ கட்டிட்டு போவோம்ல. ஸோ அது மாதிரி வந்து கட்டிட்டு, வயல் அந்த மாதிரி இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ்டா வந்து போனோம். அண்ட் இப்போ ரிட்டர்ன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா, இங்கே அஸ்வின்ஸ் பெரம்பலூர் கிட்ட இருக்க அஸ்வின்ஸ்க்கு வந்து ஸ்டாப் பண்ணி, இங்கே வந்து ஃபுட்ஸ் ஆர்டர் பண்ணோம். அண்ட் இங்கே வந்து ஃபாரினர்ஸ் நிறையா பேர் வந்து சவுத் ஃபுல்லாக வந்து சுற்றி பார்க்குற மாதிரி வந்து வேன் புக் பண்ணி வந்திருந்தாங்க. ஸோ அவங்களும் வந்து இங்கே ஜாயின் பண்ணியிருந்தாங்க அஸ்வின்ஸில். நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணோம், ஃப்ரைட் ரைஸ், பன்னீர் ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் பிரியாணி நினைக்கிறேன், வெஜ் பிரியாணி அந்த மாதிரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வந்து நெக்ஸ்ட் ஒரு ஸ்பாட், முக்கியமான ஸ்பாட்டுக்கு வந்து போனோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்வீட்ஸ் கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டுருக்கப்போ, அங்கே ஒரு ஃபாரினர் வந்துட்டு என்ன ஃப்ளேவர்ஸ் அப்படி சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க ஏதோ ஃப்ளேவர் கேட்டாங்க, சாக்லேட் ஃப்ளேவர்ஸா அப்படின்ற மாதிரி ஏதோ கேட்டாங்க. ஸோ அப்புறம் மில்க் ஸ்வீட்ஸ் தான் இது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க பிரவீன். அதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட் இந்த மாதிரி கடை ஏதாவது யூஸ்வலாக வந்து நம்ம சென்னை போகிறப்போ வந்து பார்ப்போம்ல. ஸோ இங்கே அஸ்வின்ஸ்லேயும் வந்து அதே மாதிரி இங்கேயும் இருந்தது. ஸோ அதில் க்யூட்டான 2-3 ஹோம் டெக்கார் ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அது மட்டும் இல்லாமல் பேங்கிள்ஸ், அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டஃப்ஸ்லாம் அழகாக இருந்துச்சு, ரொம்ப க்யூட்டாக. ஸோ அதையும் வந்து பார்த்துட்டு நானும் அம்மா எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். அதை பார்த்துட்டு வந்து நெக்ஸ்ட் கிளம்புனோம். ஒரு கோயிலுக்கு தான் கிளம்புனோம். நெக்ஸ்ட்டும் ஒரு கோயில் தான் போனோம்.
ஸோ அந்த கோயில் பத்தி நான் ஆல்ரெடி வந்து விளாக் போட்டிருக்கேன். அதோட ஆக்சுவல் லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, பழனிக்கு பக்கத்தில இருக்கு. இங்க வந்து இன்னொரு கோயிலும் வந்து இந்த பெரம்பலூர் கிட்டயும் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு போனோம். நான் பிரவீன் வந்து சென்னை டூ திருச்சி வரப்போ வந்து ஆல்ரெடி அந்த கோயில் போயிருக்கோம். இப்போ அம்மா, அப்பா எல்லாமே வந்துட்டு இந்த பெரம்பலூர் கோயில் வந்து விசிட் பண்ணலையா, ஸோ அதனால பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் கூட்டிட்டு வந்து போனோம். அண்ட் நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நர்சரி வந்து வச்சுருப்பாங்க. கொஞ்சம் லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான் இருக்கும். பட் நெறைய நியூ கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. அதில் ஒரு ஒரு பிளான்ட்ஸாக வந்து அம்மா கலர் அவங்களுக்கு பிடிச்ச கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. ஃப்ளவர்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சு. அம்மாகிட்ட இல்லாத பிளான்ட்ஸாக தான் வந்து இப்போலாம் பார்த்துட்ருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா வெரைட்டீஸும் வாங்கி வச்சுட்டாங்க வீட்ல. ஸோ இப்போ எதெல்லாம் இல்லையோ அதை பற்றி தான் வந்து அம்மா வந்து கேட்டுட்ருந்தாங்க. சீரியஸாக எப்படி, எவ்வளோ க்ரோத் இருக்கும், ஐ மீன் இன்டோர் பிளான்ட்ஸா, அவுட்டோர் பிளான்ட்ஸா எப்படி அப்படின்றலாம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்ருந்தாங்க. ஸோ நான் வந்து பார்த்துருந்தேன். அண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இங்கே போனீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பழனிக்கு பக்கத்தில வந்து ஒரு கோயில் வந்து அவர் உயிரோட இருந்தப்போ இருந்த சமாதி, அந்த இடமெல்லாம் வந்து நாங்க நேர்ல போய் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி வந்து இங்கேயும் வந்து பெரம்பலூர் கிட்டயும் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதையும் மிஸ் பண்ண வேணாமே அப்படி சொல்லிட்டு, போற வழியில வந்து அந்த கோயிலையும் பார்த்தோம். அண்ட் இங்கேயும் வந்து நெறையா வேர்டிங்ஸ்லாம் வந்து அங்க சுத்தி முத்தி போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் படிச்சா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். நல்லாயிருக்கும் ஃபீலும். ஸோ அதனால அங்கேயும் போயிட்டு ஒரே டிவைன் வைபா, கோயில் வைப்ஸா வந்து ரீசென்ட்டா வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதுவும் நல்லா தான் இருக்கு. அப்படியே வந்து சாமி கும்பிட்டுட்டு ஃபேமிலியோட அப்படிதான் போயிட்டுருந்துச்சு. அண்ட் லாஸ்ட்டா வந்து அஸ்வின்ஸ்ல வந்துட்டு காஜு கட்லி வந்து வாங்குனேன். ஸோ அத சாப்பிட்டுட்டு ஸோ இந்த மாரி விளாக்ஸ்லாம் வந்து என்னோட சேனல்ல நான் கன்டினியூஸா போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.